ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7ஆம் வகுப்பில் இயல் 3ல் பாஞ்சை வளம் பாட்டுல பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன. அவற்றுள் கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல் ஆகும். அது சமூகத்தை பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் என பல வகைப்படும். அதாவது அது சமூக கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் என பல வகைப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதைப்பாடலின் ஒரு பகுதியை அறிவோம். சுத்த வீர கட்டபொம்மதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். அதாவது சுத்த வீர சூரன் கட்டபொம்மதுரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். அதாவது சூரன்னா வீரன், கட்டபொம்மன் வீரன் தானே, அவங்க பாஞ்சாலங்குறிச்சியை பத்தி ஆள்றத சொல்றாங்க. நாட்டு வளங்களை சொல்றேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. நாட்டு வளங்களை பற்றி சொல்கிறாங்களா? பாஞ்சை கோட்டை இருக்கலாம், பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள கோட்டை, அதோட வளங்களை கேளுங்க. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகளாம், கெட்டி வேலைகளாம். அதாவது நாட்டோட வளத்தை சொல்கிறத கேளுங்க. பாஞ்சை கோட்டையிலிருந்து வளங்கள் சூப்பராக இருக்கும், அதையும் கேளுங்க. சுற்றிலும் ஃபுல்லாக பல கோட்டைகள் இருக்கும், அதில் மதில் கோட்டைகள் தான் கெட்டி, அதில் மதில் சுவருடைய கோட்டைகள் தான் சூப்பராக இருக்கும், அதை கேளுங்க அப்படிங்கிறாங்க. வீட்டிலுள்ளோர் மன வேடைகளாம், மெத்தை வீடுகளாம், மதில் ஓடைகளாம், பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷம் வீடும்பார் சாஸ்திகளாம். அதாவது வீடுகள் தோறும் மணி மேடையா இருக்குமா, மெத்தை வீடாம இருக்குமா, பூட்டும் கதவுகள் நேர்த்திகளால் பொக்கிஷம் வீடும்பார், அதாவது எல்லா வீட்லயும் செல்வம் நிறைந்து இருக்குமா. ஆசார வாசல் அலங்காரமா. துரைராசன் கட்டபொம்மு சிங்காரம் ராஜாதிராஜன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலுவீற்றிருந்தான். ஆசார வாசல் அலங்காரம். வாசல் ஃபுல்லா அலங்காரம் இருக்குமா. கட்டபொம்மன் அரண்மனையில் வீற்றிருப்பானா. விந்தையாக தெருவீதிகளும் வெகு விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலையும் அங்கே நதியும் சென்னல் கமுகுனா பாக்கு. அதாவது தெருவீதிகள்லாம் விந்தையா பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா, கடைவாசல்லாம் விஸ்தாரமா இருக்குமா, பெரும்பரப்பா நிறைய இருக்குமா, நந்தவனம் சந்தனச்சோலை அங்கே நதியும் சென்னல் கமுகம், அங்க நதியில சென்னலும் பாக்குகளும் விளையுமா. வாரண சாலை ஒரு புறமாம். சாலை வாரணம்னா யானை சாலையில ஒரு புறமாம், பரிவளரும் சாலை ஒரு புறமாம். அப்ப குதிரை ஒரு புறம் இருக்குமா, யானை ஒரு புறம் இருக்குமா, தோரணை மேடை ஒரு புறம் இருக்குமா, தெரு சொக்காட்டன் சாரியால் ஒரு புறமா. சோலையில் மாங்குயிலு கூப்பிடுமா. சோலையில காட்டுல இறங்கும் போது குயில் கூப்பிடுமா. அப்ப குயில் கூப்பிடும். வளம் சொல்லி மயில் விளையாடிடும். அன்பு வளர்ந்தோறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. அந்த ஆனது என்னன்னு பார்க்குமா. முயல் நாயை விரட்டிடுமாம் நல்ல முளையுள்ள பாஞ்சால நாட்டுல முயல் நாயை விரட்டிடுமா. பசுவும் புலியும் ஒரு துறையில் பால் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்குமா. அப்ப தண்ணீர்னா குடி. கறந்த பாலையும் காலங்குடியாது எங்கள் கட்டபொம்மதுரை பேரு சொன்னால் வருந்தாங்களை சக்கதேவி திருவாக்கருள் செய்வாளை சக்கதேவி. சூரன்னா வீரன், பொக்கிஷனா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, வாரணம்னா யானை, இது நல்லா பார்த்துக்கோங்க. பரினா குதிரை, சிங்காரம்னா அழகு, கமுகனா பாக்கு. பொருள் குறுக கேட்பாங்க, பொருந்தாதது கொடுத்து கேட்பாங்க, இது நல்லா பார்த்துக்கோங்க. நூல்வெளி பார்ப்போமா. கட்டபொம்மன் கதைப்பாடல் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலராலும் பதிக்கப்பட்டு உள்ளன. நம் பாடப்பகுதியில் வானமா மாலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. என்னது? கட்டபொம்மன் கதைப்பாடல் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிக்கப்பட்டுள்ளன. நம் பாடப்பகுதி வானமாமலை தொகுத்து வெளியிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் அதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சரியான விடை பார்ப்போமா. ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் தான் அசைந்து வந்தது. பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் தான் நாயை விரட்டிவிடும். மெத்தை வீடு என்பது மாடி வீடு. பூட்டும் கதவுகள்னா பூட்டும் பிளஸ் கதவுகள். தோரண மேடைனா தோரணம் பிளஸ் மேடை. வாசல் அலங்காரம்னா வாசல், அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, வாசல் அலங்காரம். பொக்கிஷம்னா என்னது? செல்வம் தானே. ஜாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெருமரப்பு, சிங்காரம்னா அழகு.